ஹாய் கேஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நமக்கு நல்ல அட்டிங் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபெடரல் பேங்கு ஒரு 5 ஷேர் வாங்கியிருந்தோம். நம்ம இன்றைக்கி நம்ம பேங்க் செக்டர் மட்டும் தான் நமக்கு லாஸ்ன்னு பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க் செக்டர் அளவுக்கு நல்ல ஒரு லோ கிடச்சி நமக்கு இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. நான் வாங்கின பங்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபெடரல் பேங்க் வாங்கியிருந்தேன். ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கில் ஒரு 3 ஷேர் வாங்கியிருந்தேன். பெரிய குவான்டிட்டி ஒன்று ஆட் பண்ணலாங்க இன்றைக்கி. அதுமாதிரி பார்த்திங்கன்னா பிஎன்பி பிளான் பண்ணியிருந்தோம். பட் மார்னிங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லோ ரேஞ்சில் ட்ரேட் $122 ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் வந்து உங்களுக்கு 122 தான் 25 தான் முடிஞ்சது உங்களுக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணல. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் HCFC கன்சிடர் பண்ணலான்னு இருக்கோம். இன்னும் கண்டிப்பாக ஒரு ஷேர் இன்னும் கீழே அடி வாங்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கான ஷேர் பண்ணலாம், கண்டிப்பாக நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணலாங்க. அப்போ இண்டஸ் பேங்கும் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஒரு 2 ஷேர் ஒரு ஷேர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நம்ம நேற்று சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா OIC ஒரு ஷேர் ஆட் பண்ணியிருக்கோங்க. டாட்டா பவரில் பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் ஆட் பண்ணியிருக்கோம். மொத்தமாக நேற்று 10 ஷேர் வச்சுருந்தோம். 9 ஷேர் வச்சுருந்தோம். இன்றைக்கி ஒரு ஷேர் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம இன்றைக்கி. அசோக் லைனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷேர் ஆட் பண்ணியிருக்கோம். நமக்கு பர்ச்சேசிங் பவர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோங்க. CDSL நம்ம பிளான் பண்ணோம். பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கே நமக்கு ஒரு லெவல் கிடச்சிது, 2119 கிடச்சிது. நேற்று க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2120 ரூபா நமக்கு வந்து கிடச்சிது நேற்று. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 48 ரூபா அந்த ரேஞ்ச் இன்றைக்கி ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு நம்ம இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண முடியல. நமக்கு இன்றைக்கி கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும், அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மணப்புறம் பார்த்திங்கன்னா சேம் அதே பொசிஷன் தாங்க. அதை நம்ம நேற்று பார்த்து க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அரௌண்டாக 201 உங்களுக்கு நேற்று க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 180 184 ட்ரேடாக தான் கண்டிப்பாக வாங்கலாம்னு நினச்சோம். அது ஒரு ஷேர் ஆட் பண்ணலாங்க நெக்ஸ்ட் வீக்கில். PNB பேங்க் அது மாதிரி தாங்க. PNB இன்றைக்கி ஒரு ஷேர் ஆட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் நிதானமாக பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் ஆட் பண்ணுவோம். ரொம்ப பெரிய பர்ச்சேசிங் பண்ண வேணாம். நம்ம அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டே இருக்குது. நமக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெட்டர் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். பார்ப்போங்க எலெக்ஷன் ரிசல்ட் எப்படின்னு பார்க்கலாம். நமக்கு அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டாப் கெய்னர் எடுத்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி FMCG ப்ராடக்ட் பரவாயில்லைங்க. இன்றைக்கி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. லார்ஜில் பார்த்திங்க அப்படின்னா RECL இருக்குது, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இருக்குது, கெயில் இருக்குங்க. மிட்கேப் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பாரத் ஃபோர்ஜ், பிரிசிஜ் எஸ்டேட்ஸ், மஹோகன் டாக் ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குதுல. அப்புறம் ஹுன்கோ, செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் NBBC தான் உங்களுக்கு இப்போ இந்த டாப்பில் கெய்னர்ஸ் இருக்காங்க. லூசர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மணப்புறம் தாங்க. மணப்புறம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு 3% இறங்கியிருக்கு. இப்போது நல்ல வாய்ப்பாக நாளைக்கு பயன்படுத்தலாம் நம்ம இதை. மிட்கேப் எடுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம் சேம் அதே பொசிஷன் தாங்க. கண்டிப்பாக நீங்கள் பேடிஎம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போதைக்கு வெயிட் பண்ணி வாங்கலாம் நம்ம. அதுமாதிரி பெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ஹோல்டிங்கில் பண்ணலான்னு பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா வந்து இது ஒரு மொனாபொலி ஸ்டாக் உங்களுக்கு இதே பெட்லைட் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு லெவல் கிடச்சினா கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணலாங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ வெரி மச்.